இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளே பாக்கியலட்சுமி சீரியலில் எப்படா இந்த ஈஸ்வரி இந்த வீட்டை விட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தது உண்மைதான். ஏன்னா இந்த வீட்டில் கோபி போனதுக்கு பிறகு, கோபி கிட்டத்தட்ட அந்த ராதிகா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு கோபியுடைய பவர் இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது. அவர் மற்றவங்களை தூண்டி விட்டால் மட்டும் தான் கோபியை பாக்கியாக சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. ஒரு புழுவை பார்க்குற மாதிரி தான் பல நேரங்களில் பார்ப்பாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அந்த லைசன்ஸ் அவர் கசக்கி போட்டதுலேருந்து ஒரு மாதிரி பாதரச்சி கருமம் இந்தாலா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. முன்னாடி இருந்த ஒரு பரிதாபம் கூட கிடையாது. பரிதாபமோ இல்லை முன்னாடிலாம் மரியாதையாக தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பாக்கியா தான் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்டா அப்படின்னு பேசிகிட்டு இருந்த பாக்கியா இப்போ காலில் போட்டு நசுக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வில்லியே கிடையாது இந்த கதையில் அப்படிங்கிற ஒரு குறையை போக்குறதுக்காக தான் ஈஸ்வரியை வீட்டிலே வச்சுருந்தாங்க. ஈஸ்வரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஜெனியை திருப்பி இந்த வீட்டுக்கே வர வைக்க வேணான்னு சொல்லி எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. எழில் அந்த அமிர்தா காணாமல் போனால் அப்படியே விட்டு வர சொல்லி என் பேரனை திருப்பி வர சொல்லு அப்படின்னாங்க. கூலா வீட்டிலே இருந்து அந்த பொண்ணு இப்போ நேரம் பதறிக்கிட்டு இருக்கு. அமிர்தா அன்னைக்கெல்லாம் ஐயோ பாட்டி போகாதிக்க பாட்டி அப்படிங்குது. ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் வர வேணாம், என் பேரை எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு சுயநலமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தாங்க. இதில் வேறு குழந்தைய கடத்திட்டு போகிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் எல்லாமே ஈஸ்வரியோட பேரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் இதுக்கு முட்டுக்கட்டே ஈஸ்வரி தான் போடுவாங்க. பாக்கியா இது வேணாம், பாக்கியா இதெல்லாம் நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா, உன் புள்ள அங்கே வருத்தத்தில் இருக்கான், உனக்கு ஒரு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உன் புள்ள கொஞ்சம் காசு கொடுப்பான், எழில் கொஞ்சம் காசு கொடுப்பான், எங்கள் ரிட்டையர்மெண்ட் காசு கொடுக்குறோம், நீ வேலைக்கெலாம் போக வேணாம், வீட்டிலே கடை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களை எப்படா துரத்துவீங்கன்னு பார்த்தா இன்றைக்கி அவங்களே சந்தோஷமாக இப்போ என்ன சொல்லி கிளம்பி போகிறாங்கன்னா என் பிள்ளையோடு நான் இருக்கேன், என் பிள்ளை தனியாக இருக்கான் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. இதில் கோபி என்ன சொல்கிறாரு அடிக்கடினா இன்றைக்கே 2 தடவை சொல்லிட்டாரு. என்னென்னா எங்கள் அம்மாவை நான் மகாராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னாரு. முதல் விஷயம், உங்கள் அம்மா மகாராணி மாதிரி தான் இந்த வீட்டில் இருந்தாங்க. ஒரு வேலையும் செஞ்சதில்லை, வளர்த்த ஒத்த பிள்ளையும் உருப்படியாக வளர்க்கல. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கையில் கேட்குறதெல்லாம் டப்புன்னு கிடைக்கும். காலமிக்கி விடுறதுக்கு பேரன் பேத்தி மருமக அப்புறம் எல்லாரும் காலமிக்கி விட அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா செஞ்சு கொடுக்க, ஐயோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், இந்த நேரத்தில் மாத்திரை கொடுக்கணும்னு எல்லாத்தையும் பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க போயிருக்கிற இடத்துல கோபிக்கு தன்னைத்தானே கூட பார்த்துக்க தெரியாது. காஃபியே மற்றவங்கள தான் எதிர்பார்க்க பார்ப்பார். அவரே காஃபி போட்டுக்கிறது அப்படின்னாலே அவருக்கு தலைவலி வந்துடும். இதில் அங்கே எப்போ பார்த்தாலும் ராதிகா ஓட்ஸ்க்கு தான் செஞ்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க அம்மா சாப்பிடவே மாட்டாங்க. இதில் கூடவே பார்த்திங்கன்னா கமலா வேறு இருக்காங்க, அதாவது ராதிகாவுடைய அம்மா. அவங்களுக்கு இவங்களை பார்த்தாலே ஆகாது. இப்போ இது அவங்க வீடு, ராதிகாவுடைய வீடு. இப்போ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்போ கோபி பார்க்குற பிஸ்னஸுக்கான காசை யார் கொடுத்துருக்கா, ராதிகா கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கோபி செலவழிக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பார். இப்போ இந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவங்க சாப்பாடு 2 நாள் சாப்பாடு கொடுக்கறது ப்ளஸ் கமலா குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறது, இதுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாமல் இவங்க மட்டும் கத்திக்கிட்டு இருக்கிறது, கோபி வேலைக்கு போயிட்டாருன்னா தனியாக அந்த வீட்டில் மாட்டிக்கிறது அப்படின்னு ஒன்று நடக்க மிஞ்சி போனால் அடுத்த நாளே கூட கிளம்பி கொடுக்குன்னு ஈஸ்வரி ஓடி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு வாரம் 10 நாளைக்கு இங்கேருந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராமமூர்த்தி அந்த வீட்டில் போயிருந்தாரு, அப்புறம் அவர் கிளம்பி வந்துட்டார். இனியா கொஞ்ச நாள் அங்கே இருந்தாங்க, அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடைசியாக இதுக்கப்புறம் எழிலோ செடியோ வரப்போகிறது இல்லை. அதனால அதுக்கு பதிலாக இப்போ ஈஸ்வரியை கூட்டு போயிருக்காங்க. எத்தனை நாளைக்கு இந்த கூத்து நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஈஸ்வரி போன பிறகு இந்த வீடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ